हाय नमस्ते நான் உங்க फ्रेंड ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல காராமணி வடை பண்ண போறோம் ஆக்சுவலா நவராத்திரி காராமணி இந்த சுண்டலுக்காக வாங்கி வச்சிட்டு அது மிச்சம் இருக்கு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சரி இந்த வடை பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் எப்பயும் நம்ம பருப்பு வடை உளுந்த வடை இந்த மாதிரி தானே பண்ணுவோம் இன்னைக்கு வித்தியாசமா இந்த காராமணில ஒரு வடை பண்ணுவோம் நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டா இருக்கும் உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டும் சாப்பிடலாம் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வாங்க ஈஸியா எப்படி பண்றது பார்க்கலாம் அண்ட் டேஸ்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சவுண்ட் கேக்குதுங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கு இப்ப நான் உங்களுக்கு உடைச்சும் காமிக்கிறேன் பாருங்க இந்த உடைக்கும் போதே உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதுங்களா அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கு உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியுது பாருங்க எப்பயுமே நம்ம பருப்பு வடை உளுந்து வடை அந்த மாதிரி தானே பண்ணுவோம் ஒரு முறை காராமணியில் நீங்க வடை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காராமணி வடை பண்றதுக்கு ஒரு கப்பு காராமணி எடுத்துட்டு இருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்ப காத்தால பாத்தீங்கன்னா இதை நல்லா வடிய வச்சாச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நல்லா கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார்ல காராமணியை போட்டுக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு இன்ச்சு இஞ்சி நல்லா தோல் சீவி கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இதை வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அது பாருங்க இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் அப்பதான் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரா வரும் வடை தோலோட அரைச்சி எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இதோட சேர்த்து நம்ம காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல 1-2 நான் வந்து உரல்ல இடிச்சுக்க போறேன் நீங்க வந்து மிக்சிலையும் கூட இந்த விப்பர் மோட்ல போட்டு எடுத்துக்கலாம் இந்த கல்லூர்ல இடிச்சு போட்டோம்னா அதோட வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால உரல்ல இடிச்சு இதை பாருங்க இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து இந்த காராமணி நம்ம அரைச்சி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அதோட ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச இந்த மாவுல கொஞ்சமா கறிவேப்பிலை நல்லா வாசனைக்காக கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் இந்த மாவுல ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த மாவை நல்லா பசிச்சுக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம உப்பு வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிருக்கோம் இது மிக்ஸ் பண்ணும்போது அதுவே லேசா தண்ணி விட்டுக்கும் அந்த ஈரமே போதுமானது எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம பருப்பு வடை போடுவோம் இல்லையா அதே மாதிரி தட்டி எண்ணெயில போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடு ஆயிடணும் வடை போடும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும் போட்ட உடனே திருப்பி போடாம கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லயே பொரிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சோம்னா வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்காது பாருங்க நான் எல்லாத்தையும் இப்ப திருப்பி போட்டுட்டு இருக்கேன் நல்லா செவந்து வருது தோலை நல்லா வாஷ் பண்ணி தோலை எடுத்துட்டு கூட பண்ணலாம் அந்த தோலோட பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய சத்து கிடைக்கும் இந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியான ஹெல்தியான காராமணி வடை சர்விங்க்கு ரெடி ஈஸி அண்ட் ஹெல்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்